பள்ளிகளில் காலை வந்தே மாதரம் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என மேற்கு வங்க பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பாஜக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் அரசு சார்ந்த நிகழ்வுகளில் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் இசைக்கப்படவோ அல்லது பாடப்படவோ வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் வந்தே மாதரம் பாடலை தேசிய கொடியேற்றும் விழாக்கள், குடியரசுத் தலைவர் பங்கேற்கும் முக்கிய நிகழ்வுகளிலும் இசைக்க வேண்டும் என்றும் அறிவித்தது. அதே நேரம் தெய்வங்களின் பெயர்கள் வருவதை காரணம் காட்டி நீக்கப்பட்ட 4 பத்திகளையும் சேர்த்து பாட வேண்டும் என்று மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சிக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கு வங்க பள்ளிகளில் நாள்தோறும் காலையில் வந்தே மாதரம் பாடப்படுவதை கட்டாயமாக்க பள்ளிகளுக்கு அம்மாநிலத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கும் பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த நடைமுறை சரியாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு கல்வி நிறுவன தலைவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி, வரும் திங்கட்கிழமை முதல் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வந்தே மாதரம் பாடல் கடவுள் வாழ்த்தாக அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்.